அடிக்கடி லீவ் எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எப்ப யூடியூப்ல எனக்கு டிசி கொடுத்து அனுப்ப போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நவதானியத்துல வந்து எப்போதுமே சுண்டல் செய்வேன் இல்லையா, அதுக்கு நிலக்கடலை, கொண்டக்கடலை, பச்சை பயிறு, சோயா பீன்ஸ், பட்டாணி, கருப்பு உளுந்து எல்லாமே ஊற வச்சிருந்தேன். இதுல கொள்ளு மட்டும் தான் மிஸ்ஸிங். ஆனா இன்னைக்கு வந்து நான் வந்து சுண்டல் செய்யல, அப்படியே கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு வடையா மாறிடுச்சு. நிலக்கடலை போட்டு செய்யலாமா என்னன்னு எனக்கே டவுட்டு. நான் ஏற்கனவே கொண்டக்கடலை தனியா, கொள்ளு தனியா, பச்சை பயிறு இதெல்லாம் வடை செஞ்சிருக்கேன். ஆனா எல்லாமே நல்லா இருக்கும். இதுவரையும் நான் தனியா செஞ்சதே இல்லை. அதை இன்னொரு நாள் நம்ம கொஞ்சமா ஊற வச்சு செஞ்சுப்போம். இன்னைக்கு இது கூட சேர்த்துட்டு அது வேற டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகி மொக்க வாங்கிட்டேனா, ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு அதை தனியா எடுத்து வச்சுட்டேன். மற்றபடி ஊற வச்சது எல்லாத்தையுமே மிக்சியில சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டு வடன்னு முடிவு பண்ண உடனே தண்ணியில கொஞ்சம் நேரம் மிளகாவை ஊற வச்சிருந்தேன். அந்த மிளகா கூட ஒரு கை நல்ல பூண்டு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சமா மல்லி விதை இதெல்லாமே சேர்த்து கொரன்னு அரைச்ச விழுது கூடயே சேர்த்துட்டு அடுத்து அது கூட கொஞ்சமா ஜீரகம், தேங்காய் சேர்த்திருக்கேன். தேங்காய் ஏன் சேர்த்தேன் அப்படின்னா நவதானியம் சேர்த்திருக்கோம். தேங்காய் சேர்க்கும் போது வடை என்ன டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சமா துருவன தேங்காய், அது கூட வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் நிறைய சேர்த்திருக்கேன். வெங்காயத்து கூட அடுத்து பெருங்காயத்தூள் முக்கியமா சேர்க்கணும். அடுத்து உப்பு சேர்த்துட்டு அரிசி மாவு சேர்த்திருக்கேன். கடலை வடைக்குமே சரி, கடலை பருப்பு போட்டு வடை செய்வோம்ல அதுக்குமே சரி, எல்லா வடைக்குமே கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துட்டீங்கன்னா நல்லா மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைல்ல நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா வடைக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நவதானியங்களை ஊற வச்சு சுண்டல் சாப்பிட்றதுக்கு பதிலே இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே அசல் வாழைப்பூ வடை மாதிரியே நல்லா இருக்கு. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. கம்பெனிக்கு காப்பி போடுறதுக்கு அடுப்புல பாலையும் வச்சுட்டு வடையுமே சுட்டு கொடுத்துட்டேன். ஏற்கனவே 1 கிலோ அளவுக்கு உளுந்த மாவு வடை போட்டுருது இல்லையா, அதுல நிறைய பேர் எல்லாருமே பாசிட்டிவா நல்ல கமெண்ட்ஸுக்குமே நான் நிறைய ரிப்ளை பண்ணிருப்பேன். மாவு கம்பெனி வச்சிருக்கோம், அவங்களுக்கும் தான் சேர்த்துதான் ஸ்நாக்ஸ் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மெயினா அவங்களுக்கு தான் பிளான் பண்ணியே செய்வேன். ஏன்னா அவங்க இருக்கிற டயத்துக்குள்ள நான் அந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துடணும் கையில. அப்புறம் திடீர்னு ஏதாவது பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது முடிவெடுத்தேன்னா அது வந்து எங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கும். எப்போதுமே தான் நவதானியம் சுண்டல் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சரி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்துருவோன்னு வடை செஞ்சிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.